பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடும் உயிர் தந்த தெய்வம் நீரே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 28:14. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, ஒருபோதும் ஆண்டவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை வாலாக்காமல் அவர் எப்பொழுதுமே தலையாக மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, அவன் கீழாகாமல் மேலாவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருபோதும் கர்த்தரை நம்புகிறவன் கீழ் நோக்கி போக மாட்டான். அவனை எப்பொழுதும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி மேல் நோக்கி உயர்த்தி கொண்டே இருப்பார். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி உயர்த்தும் பொழுது அவர் கரத்தில் இருக்கிற சத்துவமும் வல்லமையும் நம்மை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இங்கே தாவீது எழுதுகிறார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ளது, மகத்துவம் உள்ளது, மேன்மையுள்ளது என்று சொல்லி அந்த நாமத்தை குறித்த அறிகிற அறிவை நாம் அறிந்திருந்தோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமத்தை அறிந்த ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து மேன்மைப்படுத்துவார். ஆகவே அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம், நிச்சயமாகவே நாம் மேன்மை அடைவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கர்த்தரை முழுமையுமாய் நம்பும் பொழுது, பாதி மனிதனை நம்பி பாதி கர்த்தரை நம்புவது அல்ல, முழுமையுமாய் கர்த்தரை சார்ந்து அவரையே நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறியவனை, எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டவனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அவனை புழுதிக்குள்ளிருந்து தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன். எளிமையான ஒரு மனிதனை, குப்பைக்குள் கிடந்த ஒரு மனிதனை, எல்லாரும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்கை போல குப்பையை போல இருக்கிற ஒரு மனிதனை அவர் அந்த எளியவனை பார்த்து அவர் மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஒருவேளை நீ சிறுமைப்பட்டிருக்கலாம், அநேகரால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீ எளியவன் என்று எல்லாரும் உன்னை மறந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் புழுதிக்குள்ளே இருக்கிற உன்னை தூக்கி விடுவார், குப்பைக்குள்ளிருந்து உன்னை உயர்த்துகிற தேவன். ஆகவே அவரை நோக்கி பார்த்து அவரை மாத்திரம் நம்புவோம், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 6வது வசனம் இப்படியா சொல்கிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது எழுதுகிறார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆண்டவர் நம்முடைய தலையை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்துக்குள்ளே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய தலையை நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே அவருடைய கூடாரத்துக்குள்ளே எப்பொழுதும் ஆனந்த பலிகளை செலுத்தி ஆண்டவரை பாடி துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இன்னும் நமக்கு மேன்மையை ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வார்த்தையை கொடுத்தேன். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் வாளாக்கவே மாட்டார், நம்மை தலையாக்குவார் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து உண்மையே நம்பி மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் தலையாக உயர்த்துவீராக. ஒவ்வொருவரும் கீழாகாமல் மேலாக உயர்த்தப்படும்படி நீர் உதவி செய்யும். உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தவர்களை ஆசீர்வதி. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.